தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதாக தற்போது ஓபிஎஸ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் உரிமை மீட்பு குழு தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசித்து தற்போது முடிவெடுத்திருப்பதாகவும், இனி பாஜகவோடு உறவு இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஷியாம் சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில இனிமே நாங்கள் தொடரப் போவது இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அதிமுகவின் உரிமை மீட்பு குழு என்கிற அணியில் பயணிக்கக்கூடிய ஓபிஎஸ், பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? எதிர்பார்த்த ஒன்றுதான். காலையிலேயே இது பற்றி உங்கள் தொலைக்காட்சியிலிருந்து கருத்து கேட்கும் போது இப்படித்தான் நடக்கும் என்று நான் யூகித்தேன். சரியாகத்தான் நடந்திருக்கிறது. அரசியலில் அவமானங்களை சகித்துக் கொள்வார்கள், புறக்கணிப்புகளை சகிக்க மாட்டார்கள். என்ன காரணம் என்றால், அரசியல் எதிர்காலம் அஸ்தமித்து விடும். தொடர்ந்து புறக்கணிப்புக்கு உள்ளானால் வாக்காளர்களும் புறக்கணித்து விடுவார்கள். எனவே ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவது என்கிற முடிவு அவரை பொறுத்த வரைக்கும் சரிதான். அப்படி என்றால் இனி அடுத்த கட்டம் என்ன என்றுதான் அவர் யோசிக்க வேண்டும். அதிமுகவுக்கு உரிமை கோரி தொடர்கின்ற பல வழக்குகள், எல்லா வழக்குகளிலும் இருக்கிறார்கள். புதிய கட்சி ஆரம்பித்தால் அதிமுக மீதான அந்த உரிமை என்பது இல்லாமல் போய்விடும். வேறு விதமாக சொல்ல போனால் அதிமுக உரிமை மீட்பு குழு என்பதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இது அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. தைரியமாக அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு புதிய கட்சியோ அல்லது ஏற்கனவே பதிவு பெற்ற கட்சி ஒன்று அவரது பொறுப்பிலே இருந்தால் அந்த கட்சியையோ அவர் நடத்தலாம். அப்படி என்றால் அடுத்ததாக கூட்டணி. காலையில் முதலமைச்சரை சந்தித்த பிறகு திமுகவோடு கூட்டணிக்கு முயற்சி செய்வார் என்கிற ரீதியிலே பேச்சு அடிபடுகிறது. ஆனால் முதலமைச்சர் பகிர்ந்துள்ள புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு வெறும் நன்றி மட்டும்தான். ஆனால் தேமுதிக சார்பாக போன எல்லோருக்குமே புகைப்படங்களை எல்லாம் ரொம்ப மிகவும் அதிகமாக வெளியிட்டு அது வேறு மாதிரி தெரிகிறது. தேமுதிக கூட்டணிக்கு திமுக சம்மதிக்கிற மாதிரி தெரிகிறது. ஓபிஎஸ் தலைமையிலான கூட்டணிக்கு திமுகவில் இடமில்லை, அப்படித்தான் நான் யூகிக்கிறேன். புகைப்படங்களை வைத்து யூகிப்பதுதான். அப்படி இருக்கும்போது தேமுதிக முன்னால் இருக்கிற பிரச்சனை எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பதுதான். ஓபிஎஸ் முன்னால் உள்ள பிரச்சனை யார் தன்னை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்பதுதான். ஆக மீதி இருப்பது விஜய் மற்றும் சீமான். சீமானை பொறுத்தவரையில் அவர் எப்போதுமே அந்த தனி அணி, தனித்து நிற்போம் இப்படியான ஒரு கோஷம் தான். விஜய் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்களா என்பது, விஜய் கட்சி அதிமுக மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தாததால் அந்த யூகம் வலுப்பெறுகிறது. ஒருவேளை அதிமுக மீதான தாக்குதலை விஜய் தீவிரப்படுத்த தொடங்கினால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு அதில் இடம் இருக்காது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அதிமுக, அதாவது இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக மீதான அதிருப்தியை அவர் காலையிலேயே வெளிப்படுத்தி விட்டார். எப்போது கடம்பூர் ராஜு அவர்கள் ஜெயலலிதா எடுத்தது வரலாற்று பிழை என்று சொன்னார்களோ, அப்போதே அந்த ஓபிஎஸ்ஸின் அறிக்கை அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. அது எப்படி வரலாற்று பிழையாகும், ஜெயலலிதா அவர்களை பழித்த பிறகு இதுல என்ன பயன் இருக்கிறது, கடம்பூர் ராஜு வெளிப்படையாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இப்படி எல்லாம் காலையிலேயே அவர் அவரது அரசியலை தெளிவுபடுத்தி விட்டார். அதிமுக மீதான அதிருப்தி என்றாகும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் தொடர்வதிலும் அர்த்தம் இல்லை. காரணம், அதிமுக பாரதிய ஜனதா இன்றைக்கு ஒரே அணியிலே பயணம் செய்கின்றன. ஓபிஎஸ்ஸின் முடிவை எதிர்பார்த்ததுதான். அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்களுக்கு இது ஆரம்ப சகனம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப செய்தியாளர்கள் கேள்வி முன்வைக்கும் போது எதற்காக நீங்க வெளியே வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு பாஜக செஞ்சதை நாடே அறியும்னு சொல்லி ஒரு வார்த்தையை பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. என்ன குறிப்பிட விரும்புறாரு சார்? அது சரிதான். காரணம், ஆரம்பத்திலிருந்தே பாரதிய ஜனதாவோட அணுக்கமான போக்கு இதே 2017 ஓபிஎஸ் அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். சொல்ல போனால் அவர் தர்ம யுத்தம் நடத்தி கிட்டத்தட்ட 11-12 எம்எல்ஏக்கள் அவருடன் இருந்தார்கள். அப்போது அவருக்கு இருந்த அரசியல் பிடிப்பு, வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு அதிகமாக இருந்தது. 2017 காலகட்டத்திலே பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதால் தான் நான் இணைப்புக்கு சம்மதித்தேன். அப்போதும் எனக்கு சரியான முறையில் நியாயம் செய்யப்படவில்லை. அப்போது பேசப்பட்டதே கட்சி எனக்கு, ஆட்சி அவருக்கு என்றுதான் பேசப்பட்டது. ஆனால் கடைசியிலே ஆட்சியிலும் 2வது இடம், கட்சியிலும் 2வது இடம் என்றாகிவிட்டது என்றெல்லாம் அவர் வெளிப்படையாகவே கொடுத்திருக்கிறார், பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்போதே ஆளுநர் தான் இருவரின் கரங்களையும் பிடித்து வைத்து அந்த இணைப்புக்கு அச்சாரம் எல்லாம் போட்டார். நாடு அறிந்ததுதான் அது, அதைத்தான் நாடு அறிந்தது என்று பண்ருட்டியார் கூறுகிறார். 2017 தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு விசுவாசமாக இருந்தார் ஓபிஎஸ் என்பதிலே யாருக்கும் எந்த ஐயமும் இருக்க முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா இப்போது இருக்கிற அரசியல் லாபங்களை கணக்கில் வைத்து ஓபிஎஸ், டிடிவி ஆகிய இருவருக்குமே அங்கு இடமில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன்.
டிடிவியை பொறுத்தவரையில் தனி கட்சி அந்த ஒன்றுதான் அவருக்கான ஒரு சின்ன வாய்ப்பாக தெரிகிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அந்த வாய்ப்பு இல்லை என்றான பிறகு இதுவே ஒரு வகையில் பார்த்தால் காலம் கடந்த முடிவுதான். என்றாலும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் வரும்போது அவரை சந்திக்க மறுத்தது என்பது அவருக்கு அது வெந்த முனிலே வேல் மாதிரி இருந்திருக்கும். எனவேதான் இன்றைக்கு அவசரமாக இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு கைகோர்ப்பவர்களுக்கு எங்களுக்கு நேர்ந்த கதிதான் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாரா பன்ருட்டி? அது ஏதோ சாபம் மாதிரி தெரிகிறது. சாப விமோசனம் பெற்றவர்கள் பழைய சாபங்களை எல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி தெரிகிறது. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தால் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் அப்படித்தான் ஏற்படும். காரணம் இங்க இருக்கிற பவுண்டேஷன் பிரின்சிபிள்ஸ் வேறு, அடிப்படையான கொள்கைகள் சித்தாந்தங்கள் எல்லாமே வேறு. இதிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தால் பெரிய அளவுக்கு அரசியல் லாபம் கிடைக்காது. தேசிய அளவிலான எம்பி தேர்தலிலாவது அது ஓரளவுக்கு அனுசரித்து போகும். சட்டமன்ற தேர்தலிலே வாய்ப்பே இல்லை. 2001 திமுக பாரதிய ஜனதா கூட்டணியும் அப்படித்தானே ஒரு நிலைமையை நோக்கி போனது. சட்டமன்ற தேர்தல் எப்போதுமே சரிப்பட்டு வராது. ஓபிஎஸ்க்கு இது தெரியும். இருந்தாலும் அவருக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. இடையில் அவர் ஆளுநராக போகிறார் என்றெல்லாம் வதந்திகள் ரெக்கை கட்டி பறந்தன. இப்போது அதெல்லாம் இல்லை. தமிழ்நாடு அரசியலிலே தான் இருக்கிறேன். இனி அடுத்த கட்டமாக தனி கட்சி, தனி கூட்டணி, இப்படியாக அவர் பயணம் மேற்கொள்கிறார். இப்போ இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அணியினர் வெளியேறி இருப்பது இப்போ தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட் ஷேரிங்கில் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? இதை பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் பாஜக இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படியான ஓட் ஷேரிங் ப்ராப்ளம் ஏற்படும் என்று யூகித்தான் நயினார் நாகேந்திரன் நேற்றைக்கு ஓபிஎஸ் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் பிரதமருடன் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருப்பேன் என்ற அந்த அறிக்கை அது இன்னமும் ஓபிஎஸ்ஐ கோவப்படுத்தி இருக்கும், காயப்படுத்தி இருக்கும். ஆனால் நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு ஜூனியராக அரசியல் செய்தவர். இவரெல்லாம் ஏற்பாடு செய்துதான் நான் பிரதமரை சந்திக்க வேண்டுமா என்று கூட அவருக்கு தோன்றி இருக்கும். தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கிறது, அதிலே மாற்று கருத்திலே குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எப்படி சமன் செய்வார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், திருமதி சசிகலா அவர்களுக்கு அதிமுகவில் ஒரு கௌரவமான இடத்தை கொடுப்பார். அப்படி கொடுப்பதன் மூலமாக அதை சமன் செய்ய முயற்சிப்பார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாருமே அந்த ஐவர் குழுவிலே இடம் வகித்தவர்கள் தான் ஜெயலலிதா காலத்திலே. எனவே அவர்களுக்கும் இந்த இந்த விவகாரங்கள் எல்லாமே அத்துப்படி. ஆக ஒரு இடத்துல சரிந்தால் ஒரு இடத்துல சமன் செய்ய பார்ப்பார்கள். அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தேர்தலுக்கு இவ்வளவு நாளைக்கு முன்பே இது இவ்வளவு சூடு பிடித்திருக்கிறது. இதுதான் என்னுடைய வியப்பு. சியாம் சார், இணைப்பில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.